பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாம நம்மை ஆசிரத்தை காப்பதாக. ஆமேன். தலை வெள்ளி என்று அழைக்கக்கூடிய தபசு காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை மாலை ஆலய ஆராதனையிலே இந்த ஆலய ஆராதனைக்காக 27வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். கீர்த்தனை எண் 27. பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் மற்றேதும் எனக்கு வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். 27வது கீர்த்தனையை பாடுவோம். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். நாதனை தோங்கமை வேதனை பொங்குன காதலுடன் தூய தூர தொழு செய்ய நாதனை தோங்கமை வேதனை பொங்குனர் காதலுடன் தூய தூர தொழு செய்ய பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். சீரம் புயலினால் வாரிதி பொங்கிட பாரில் நடந்த போல் நீரில் நடந்த உன் சீரம் புயலினால் வாரிதி பொங்கிட பாரில் நடந்த போல் நீரில் நடந்த உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த பொன் வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த பொன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிட மாற்றையும் ஆக்கின யாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்தனும் போக்கிட மாற்றையும் ஆக்கின யாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்தனும் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். நானிலத்தோர் உயர் வானிலத்தேரவன் ஆணி துரைத்திட தானே கொடுத்தவன் நானிலத்தோர் உயர் வானிலத்தேரவன் ஆணி துளைத்திட தானே கொடுத்தவன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். பாரமடைந்தவர் காதரவாய் பிற சாரமருள் நெசுநாதனே என்று உன் பாரமடைந்தவர் காதரவாய் பிற சாரமருள் நெசுநாதனே என்று உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அளவில்லாத இரக்கமுள்ள பராபரனே, பாவத்தில் விழுந்து ஆக்கினைக்கு பாத்திராயிருக்க எங்களுக்கு தேவரீர் இறங்கி பாவ நிர்பந்தத்திலிருந்து எங்களை ரட்சித்து உம்முடைய ஒப்புரவாகும்படி உம்முடைய சொந்த குமாரனை பாராமல் எங்கள் எல்லோருக்காகவும் அவரை பாடுகளுக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தீர். நாங்கள் அவருடைய சிலுவையினுடைய வசனத்தை மனதில் வைத்து அதன் திவ்ய பலத்தினால் எங்களுடைய பாவங்கள் உணர்ந்து இருதயம் கரைந்து உருகவும் எங்கள் இரட்சகர் உண்டு பண்ணின குறையற்ற நீதியை பற்றி பிடித்து கொண்டு உருக்கமாய் அவரை சிநேகித்து கொண்டு வரவும்
பரிசுத்தாவை கொண்டு எங்களை எழுப்பிவிட்டுள்ள சுவாமி. ஆமேன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 59ஆம் ஞானப்பாட்டை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 59. வாதையுற்ற மீட்பரே, என் அடைக்கலம் நீரே, நான் என் பாவ பாரத்தால் தோய்ந்து போய் கலங்கினால் என் அடைக்கலம் நீரே, வாதையுற்ற மீட்பரே. 59வது ஞானப்பாட்டு. பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய அபாத்திர தன்மையையும் பாவ குற்றங்களை உணர்ந்து அறிந்து பராமனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். அவரிடத்தில் சகாயத்தையும் கிருபையையும் மன்னிப்பையும் தேடி 6வது சங்கீத வார்த்தைகளினால் நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடி, ஆயக்காரனைப் போல பராபரனே, பாவிகளாக பேரில் கிருபையுள்ளவராய் என்று சொல்லி ஒருமித்து கெஞ்சி கேட்போம். வாருங்கள். 6வது சங்கீதம். கர்த்தாவே, உடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நான் பெலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே. என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது.
கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்மாவை விடுவியும். உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டளை நனைக்கின்றேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதிலே வெட்கப்படுவார்கள். கர்த்தாவே, கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. இரக்கமுள்ள பிதாவே, தேவர் ஆகாதனுடைய மனத்தை விரும்பாமல் ஆகாதன் தன் வழி விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் எங்கள் பாவத்தின் நிமித்தம் நீதியின்படி அனுபவிக்க வேண்டிய தண்டனையை தேவனுடைய இரக்கத்தினால் எங்களை விட்டு விலக்கி நாங்கள் பாவ வழியை விட்டு திரும்பும்படி எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உமது நேசகுமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இயேசுநாதர் பாடுபட்ட சரித்திரத்தின் முதலாம் பகுதியை வாசிக்க கேட்போம். இயேசுநாதர் பாடுபட்ட சரித்திரத்தின் முதலாம் பகுதி. இயேசுநாதர் பாடுபடுகிறதற்கு ஏற்பட்ட ஆயத்தம். அவர் சனிக்கிழமையில் பெத்தானியா கிராமத்தில் தைலம் பூசப்பட்டு ஞாயிற்றுக்கிழமையில் எருசலேமுக்குள் பிரவேசித்ததும் செவ்வாய்க்கிழமையில் பிரதான ஆசாரியர் முதலானவர்கள் அவரை கொலை செய்ய திட்டமிட்டதும் யூதாஸ் காரியோத் அவரை விற்றதும். பஸ்கா பண்டிகை வர 6 நாட்களுக்கு முன்னே இயேசு பெத்தானியாவுக்கு வந்தார். அது அவர் உயிரோடு எழுப்பின லாசருவின் ஊர். அங்கே அவருக்கு குஷ்டரோகி சீமோன் வீட்டில் விருந்து செய்தார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவரோடு பந்தி இருந்தவர்களில் லாசருவும் ஒருவன். அப்பொழுது மரியாள் விலை உயர்ந்த சுயமான நலதைலம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவர் பாதங்களை துடைத்தாள். வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்தது. அப்பொழுது அவர் சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனும் ஆகிய யூதாஸ் காரியோத் இந்த தைலத்தை 300 தினாரியத்திற்கு விற்று ஏன் தரித்திற்கு கொடுக்கவில்லை என்றான். அவன் தரித்திற்காக கவலைப்பட்டு இப்படி சொல்லவில்லை, தான் திருடனானபடியினாலும் பணப்பெட்டியை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை அபகரித்து கொள்ளுகிறவனுமானபடியினாலும் இப்படி சொன்னான். மற்ற சீஷர்கள் சிலர் அதை கண்டு கோபம் கொண்டு, இந்த வீண் செலவு எதற்கு? இதை அதிக விலைக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசுவோ அதை அறிந்து அவர்களிடம், நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? நல்ல செய்கை எனக்கு செய்தாளே. ஏழைகள் எப்போதும் உங்களோடு இருக்கிறார்கள். நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களோடு இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாகும்.
இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதிலும் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவள் செய்ததும் இவள் ஞாபகார்த்தமாய் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பண்டிகைக்கு வந்திருந்த திரளான ஜனங்கள் இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று மறுநாள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொள்ளும்படி புறப்பட்டு போய், ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். சீமோன் குமாரத்தியே, பயப்படாதே, இதோ உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதப்பட்டபடி இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி உட்கார்ந்தார். அவர் லாசருவை கல்லறையில் இருந்து வரும்படி கூப்பிட்டு அவனை உயிரோடு எழுப்பின போது அவரோடு இருந்த திரளான ஜனங்கள் அதை குறித்து சாட்சி பகிர்ந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட அடையாளத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அதை கண்ட பரிசேயர், பாருங்கள், நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண், இதோ உலகமே அவன் பின்னால் போய்விட்டது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபித்தது. இயேசு தம்முடைய சீஷரிடம், 2 நாளைக்கு பிறகு பஸ்கா பண்டிகை வரும் என்பது உங்களுக்கு தெரியும். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக்கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா என்ற பிரதான ஆசாரியன் அரண்மனையில் கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனத்தில் கலகம் உண்டாகாதபடி பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை நிறுத்து கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். பெரிய வியாழக்கிழமையில் அவர் பஸ்காவை புசித்து பரிசுத்த ராபோஜனத்தை ஏற்படுத்திய பின் தம்முடைய சீஷர்களின் கால்களை கழுவி யூதாஸ் தம்மை காட்டி கொடுப்பான் என்று முன்னறிவித்தது. பஸ்கா ஆட்டை பலியிட வேண்டிய புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது சீஷர் இயேசுவினிடம் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண விரும்புகிறீர் என்று கேட்க, அவர் தம்முடைய சீஷரில் 2 பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நீங்கள் நகரத்திற்குள் போங்கள், தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் அங்கே உங்களுக்கு எதிர்ப்படுவான், அவனை தொடர்ந்து போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் செல்கிறானோ அந்த வீட்டு எஜமானிடம், நான் என் சீஷரோடு பஸ்காவை புசிக்கும் என் அறை எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பெரிய மேல் அறையை அவன் உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அப்படியே சீஷர் அவரை விட்டு நகரத்திற்குள் சென்று தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலம் ஆன போது அவர் 12 கூட பந்தி அமர்ந்திருந்தார். அப்பொழுது அவர் அவர்களிடம், நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசை கொண்டிருந்தேன். கடவுள் ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பாத்திரத்தை எடுத்து நன்றி செலுத்தி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். கடவுள் ராஜ்யம் வருமளவும் இனி நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களிடம் கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகும் புதிய உடன்படிக்கை என்றார். இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். தங்களில் எவன் பெரியவனாக எண்ணப்படுவான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவரோ அவர்களிடம், புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்கள் மேல் ஆளுகை செய்கிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படியல்ல. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க வேண்டும். பந்தி இருக்கிறவனவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? நானோ உங்கள் நடுவில் பணிவிடைக்காரனாய் போல் இருக்கிறேன். எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகவே என் பிதா எனக்கு அரசாட்சியை ஏற்படுத்தினதைப் போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே
என் பந்தியிலே போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தமது வேளை வந்ததென்று அறிந்து இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் தாம் அன்பு கூர்ந்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர்கள் போஜனம் செய்து கொண்டிருந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கும்படி சீமோன் குமாரன் யூதாஸ் காரியோத் இருதயத்தை பிசாசு தூண்டிவிட்டு இருந்தான். பிதா எல்லாவற்றையும் தனது கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தான் கடவுளிடத்திலிருந்து வந்ததையும் கடவுளிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்திருந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து துணியை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த துணியினால் துடைக்கவும் தொடங்கினான். அவர் சீமோன் பேதுருவிடம் வந்தபோது அவன் அவரிடம், ஆண்டவரே, என் கால்களை நீர் கழுவலாமா என்று கேட்க, இயேசு, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது உனக்கு தெரியாது, இனிமேல் அறிந்து கொள்வாய் என்றார். அதற்கு பேதுரு, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது என்றான். இயேசு, நான் உன்னை கழுவினாலொழிய என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அதை கேட்ட சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனிடம், முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். தம்மை காட்டி கொடுக்கிறவன் அவருக்கு தெரிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தமது வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்கிறது சரி, நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரி காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேலைக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவனிலும் பெரியவன் அல்ல. இவைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா? இவைகளை செய்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் எல்லோரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்தெடுத்தவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறும்படி என் போஜனத்தை சாப்பிடுகிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். அது சம்பவிக்கும் போது நானே அவர் என்று நீங்கள் நம்பும் பொருட்டு இப்பொழுது அது சம்பவிப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று வற்புறுத்தி சொன்னார். யாரையும் குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் அப்பொழுது மனம் திகைத்து ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கம் கொண்டு அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்க, அவர் என்னோடே கூட தாளத்தில் கையிட்டுகிறவனே அதை என்னை காட்டி கொடுப்பான் என்றார். இயேசுவின் சீஷரில் அவருக்கு அன்பாயிருந்த ஒருவன் அவர் மார்பிலே சாய்ந்திருந்தான். அவர் யாரை குறித்து பேசுகிறார் என்று சொல்லும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அவன் இருந்தபடியே இயேசுவின் மார்பில் படும்படி பின்புறம் சாய்ந்து அவரிடம், ஆண்டவரே, அவன் யார் என்றான். அதற்கு இயேசு, நான் துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து ஸ்காரியோத் ஊர் சீமோன் மகனாகிய யூதாசுக்கு எடுத்து கொடுத்தார். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் மனுஷகுமாரனை எந்த மனுஷன் காட்டி கொடுக்கிறானோ
ஐயோ, அவனுக்கு கேடு வரும். அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலம் என்றார். அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அவரிடத்தில், ரபி, நான் தானோ என்று சொல்ல, அவர், நீ சொன்னபடித்தான் என்றார். துணிக்கையை யூதாஸ் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அவர் எதை கருதி இப்படி அவனிடம் சொன்னார் என்று பந்தியிருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. யூதாஸ் பணப்பெட்டியை வைத்து கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவற்றை கொள்ளவோ தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கவோ இயேசு அவனிடம் சொன்னதாக சிலர் நினைத்தார்கள். ஆகவே அவன் துணிக்கையை வாங்கி கொண்டு உடனே வெளியே போய்விட்டான். அது ராக்காலம். வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட சில வேத பகுதிகள் வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கென்று திடம்படுத்தி காப்பாராக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்தின் பிதாவாகிய அபிரகாமை விசுவாசிக்கின்றேன். அப்படி ஒன்றான குமாரனாக நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரியாத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மறுத்து துழித்தெழுந்தார். பரம்பரத்துக்கு ஏறி சர்வத்தின் பிதாவாகிய அபிரகாமை வல்லப்பட்டிருக்கிறார். அவர்த்தில் ஜீவனோரி மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுவோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மாம்சோய்த்ததிலும் நித்திய ஜீவன் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நம்ம இன்னும் மட்டுமல்ல, நமது மரணமற்ற இல்லத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக அருளுரைக்கு நம்மை ஆயத்தம் பண்ணும் வண்ணமாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 46வது ஞானப்பாட்டின் முதல் 3 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டிய 46 முதல் 3 சரணங்கள். என்னுடைய சாவின் சாவி, என் உயிரின் ஜீவனே, என்னை மீட்க நீர் கர்த்தாவே, தேவ கோபத்திலே பாய்ந்துமா அவஸ்தையாக பட்டகன வாதைக்காக உமக்காயிருந்தரம் இயேசுவே சங்கீதனம். 46வது ஞானப்பாட்டின் முதல் 3 சரணங்களை நாம் பாடும்போது அருளுரைக்கென்று நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம். ஆசீர்வாதமே உண்டாக
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி ஒரு முறை வாசி கவனமாக கேட்போம். அது மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள். 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்போது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடி பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பண்ணியிருக்கையில் ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்போது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவளை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகின்றீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கின்றார். தரித்திரர் எப்போது உங்களிடத்தில் இருக்கின்றார்கள்? உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போது உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்திலே தைலம் பூசி முந்த கொண்டாள். இந்த சுவிசேஷ உலகத்தில் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்போது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரிக்கு காட்டிக் கொடுக்கும்படி அவளிடத்தில் போனான் என்பது. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரை உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்ச நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்கு குடிச்சதுக்கு தேவரீர் எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கிய வசனமே சத்திய சுவாமி. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கூடிய தன்பு பேர் அன்பும் அலட்சியமும். பேர் அன்பும் அலட்சியமும் என்று சொல்லக்கூடிய தலைப்பு. இன்னொன்று, உங்களுக்கு கடந்த புதன்கிழமை சொன்னேன், இயேசுவுக்கு முத்தமிட்ட 2 பேரை இயேசு கிறிஸ்துவுக்கு முத்தமிட்டார்கள். இந்த நாளிலே இந்த ஒரு சம்பவத்தை நாம் வாசித்தோம். சீமோன் வீட்டிலே ஒரு சீமான். நீங்க வேற ஏதாவது யோசனை பண்ணீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சீமோன் என்றவர் வீட்டில் சீமான். சீமானாக்கா ஒரு பெரிய மனிதர். செத்து உயிரோடு உள்ளவன், உயிரோடு செத்து கொண்டு இருப்பவள். யார் செத்து உயிரோடு வந்தவன்? லாசர். மக்களால் பிரியப்படாத ஒரு பெண் இயேசு பிரியப்பட்டதை செய்கின்றார். மக்களுக்கு அது பிடிக்கல. நீங்க கூட வீட்டில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நீங்க செய்யறது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இயேசுக்கு பிடிக்கும். தொழுநோயாளி கொடுத்த ஒரு விருந்து, பாவியான பெண் கொடுத்த பரிசு. விரும்பப்படாத ஒரு பெண், அவள் செய்கையும் விரும்பப்படவில்லை. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, என்ன பிடிக்கலன்னா நான் செய்யறதும் பிடிக்காது. இந்த சம்பவம் ஏசாமி காலில் ஒரு அம்மா தைலத்தை ஊற்றி தலைமுடியால தொடச்சு கண்ணீரால கழுவி முத்தமிட்டார்கள். இது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று சொல்லக்கூடிய 4 சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியத்தை 4 சுவிசேஷம் சொல்லும். அப்படின்னா அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும். லூக்கா 7வது அதிகாரம் 36லிருந்து 50 வசனம் வரைக்கும். யோவான் 12வது அதிகாரம் 1லிருந்து 8 வசனம் வரைக்கும். இந்த 4 சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்டதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பெத்தானியாவில் பரிசேயனுடைய வீட்டில் சீமோன் என்று சொல்லக்கூடிய பெயர் கொண்டவன் ஒரு குஷ்டரோகி இருந்தான். ஒருவேளை இயேசு அவனுடைய குஷ்டத்தை நீக்கினதுனால அவன் இயேசுக்கு ஒரு விருந்து, தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கணும்னு நினைச்சிருப்பான். அது எப்போ கொடுத்தானா, ரா விருந்து, நைட்ல.
வாங்க இன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்க. அப்போ ஒரு பெண் வருகின்றாள் என்று சொல்லப்படுகிறது. அவள் பாவியான பெண் என்று சொல்லப்படுகிறது. நளதம் உத்தம தைலம் என்று சொல்லி மத்தேயும் லூக்காவும் சொல்கின்றார்கள். பரிமள தைலம் என்று சொல்லி மத்தேயும் லூக்காவும் சொல்கின்றார்கள். வெள்ளைக்கல் பரணி மத்தேயும் மார்க்கும் சொல்கின்றார்கள். களங்கம் இல்லாதது, பியோர். ஒரு ராத்தல் கொண்டு வந்தார்கள். அதை வித்து எவ்வளவு வரும்னா 300 பணத்துக்கு அதை விற்கலாம். மார்க்கு சிரசின் மேல் ஊற்றினாள் என்றும் யோவான் பாதத்துல ஊத்தினார்னு சொல்லப்படுகிறது. இப்போ வேதத்துல யோவான் என்ன சொல்ல வராருன்னு சொன்னா, மார்த்தாள் பணிவிடை செய்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு உதவி செய்யறாங்க, சாப்பாடு போடுறாங்கன்னு சொன்னா, லாசரு கூட இருந்தான். அந்த பெண் பெயர் மரியாள் என்று யோவான் சொல்றார். வேதத்துல மொத்தம் 7 மரியாள்கள் சொல்லப்படுகின்றார்கள். இந்த 7 மரியாள்கள் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறார்கள். லூக்கா இயேசு வீட்டில் இருக்கிறார் என்பதை அறிந்து சீமோனுக்கு அந்த பெண்ணுக்கும் ஒரு வேறுபாடை கிறிஸ்து காட்டுகின்றார். அப்போ இந்த மரியாள் 7 மரியாள்ல எந்த மரியாள் அப்படின்னு சொல்லணும்னா, பெத்தானியாவில் இருந்த மரியாள். இந்த பெத்தானியாவில் இருந்த மரியாள் யாருனாக்கா, மாத்தாளுடைய சகோதரி, லாசருவின் சகோதரி. அப்படின்னு சொன்னா அந்த சீமோன் மாத்தாளுடைய கணவராக இருந்திருக்கலாம். ஆதாரம் இல்லை, வேத அறிஞர்கள் சொல்லுகின்றார். இன்னொன்று சொல்லப்படுகிறது, இந்த இவ்வளோ வேஸ்ட் பண்றீங்களே, இத 300 பணத்துக்கு வித்து ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. எவனோ ஒருத்தன் அதை மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கான். இதை வித்தா 300 பணத்துக்கு விற்கலாம் அப்படின்னு கண் பார்வையிலேயே அதனுடைய விலையை வச்சுட்டான். பணம் என்று சொன்னா ஒரு தொழிலாளியுடைய ஒரு நாள் வருமானம் ஒரு பணம். எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 2வது வசனம். மத்தேயு 20:2. ஒரு வேலை ஆட்களுக்கு நாள் ஒன்றுக்கு 1 பணம் கூலி பேசி. போன வாரம் பார்த்தோம் இல்லையா? சும்மா ஏன் நிற்கிற, போய் எங்கள் வீட்டில் போய் வேலை செய்ய, எங்கள் தோட்டத்தில் போய் வேலை செய்ய, உனக்கு 1 பணம் கொடுக்குறேன். அப்படி கூலி பேசி அவளை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான் என்று சொல்லுறோம்ல. அப்போ ஒரு நாள் ஒன்றுக்கு 1 பணம். அப்போ 300 பணம்னாக்கா ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அதில் ஓய்வு நாள் என்று சொல்லக்கூடியது 52 ஓய்வு நாட்கள். அந்த 52 ஓய்வு நாட்கள் போனால் மீதி இருக்கிறது எவ்வளவு? 13 நாள். 365ல் 300 நாள் போச்சுன்னா, அந்த 300ல் 12 போச்சுன்னா, 52 போச்சுன்னா 13 நாள். 13 நாளில் வேலைக்கு போவாங்க, இதில் உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அப்படி ஒரு வருஷத்தினுடைய பணம் 300 பணம். ஆமாம், ஒரு வருஷத்துள்ள பணம் 300 பணம். 300 பணத்தையுமே சேர்த்து வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொன்னால், அப்போ சாப்பிட்றதுக்கெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க? அது ஒரு வருஷத்து பணம், ஆனால் பல வருஷமாக சேர்த்து வைத்து வாங்கப்பட்ட பொருளாக இருந்திருக்கணும். ஒரே வருஷத்தில் வாங்கின பொருள் இல்லை. ஏன்னா அவங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் வேணும் இல்லையா? ஆகவே இது பல வருஷமாக சேர்த்து வைத்த ஒரு பணமாக இருக்கலாம். இப்போ வேதவசம் சொல்லுது, அதை உடைத்தாள். ஊத்துனா இல்லை, உடைச்சிட்டா. திரும்ப அதுல க்ளோஸ் பண்ணி வைக்க முடியாது. எங்க வீட்டில் என் பெரிய பேத்தி என்ன செஞ்சானா, ஒரு தடவை இந்த பெர்ஃப்யூம் பாட்டில் எடுத்து, அது சின்ன குழந்தை, அதுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாம கை தவறி கீழே விட்டா. பாட்டில் உடஞ்சிடுச்சு, உள்ள இருக்க பெர்ஃப்யூம் முழுசும் கீழே கொட்டிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி துகளெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு வைங்க. ஆனால் வீடு
ஒரு வாரத்துக்கு பயங்கர ஸ்மெல், வீட்டுக்குள்ளேயே நுழைய முடியல, அந்த அளவுக்கு வாசனை. அப்படி இவோ இதை உடைச்சிருக்கும் போது அது எவ்வளோ வாசனையாக இருந்திருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த இவர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய யூதாஸ் சொல்கின்றார், இதை விற்று பணத்தை ஏழைங்களுக்கு கொடுக்கலாமே. இதை யார் சொல்றா தெரியுமா? யோவான் தான் பாயிண்ட் அவுட் பண்றார். யோவான் 12வது அதிகாரம் 4வது வசனம். அதுக்கு காரணம் சொல்றாரு, ஏன் அவன் சொன்னான்றதுக்கு காரணம் சொல்லுகின்றார். யோவான் 12:4. அப்போது அவருடைய சீடரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரை குறித்து கவலைப்பட்டு அப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதை போடப்படுகிறதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். அவன் திருடன், ஏமாத்துக்காரன், சுயநலவாதி அப்படின்னு யோவான் அவனுக்கு ஒரு பட்ட பெயர் கொடுக்கின்றான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவன் தரித்திரை குறித்து கவலைப்பட்டு சொல்லல, அவன் காட்டி கொடுக்கக்கூடிய யூதாஸ் என்று சொல்கிறான். இப்ப இதுல ஒரு சந்தேகம் வருகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து தரித்திரருக்கு காசு கொடுத்துருக்காரா? ஏன்னா அவன் சொல்றான்ல, 300 பணத்தை வச்சுக்கிட்டு இது தரித்திரருக்கு கொடுக்கலாமே. எந்த விதமான தெளிவுகள் இல்லை. இந்த 300ன்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது என்ன? ஏன் அந்த 300ன்னு சொன்னா? வேதத்துல நிறைய 300 இருக்கு, 300. என்ன என்று சொன்னா, முதல்ல நம்ம ஞாபகத்தில் வருது இந்த நரி. சிம்சோன் இந்த 300 நரிகளை பிடிச்சு வாளோடு வால் கட்டி பெலிஸ்தருடைய வேளாண்மைகளை விட்டு அந்த வேளாண்மைகளையும் அந்த திராட்சை தோட்டத்தையும் ஒலிவ தோப்புகளையும் நாசமாக்கி போட்டான். அது அந்த 300. ஆனா இன்னொரு 300 என்பது அதே நியாயாதிபதி புத்தகத்துல கிதியோன், ஆண்டவரே ஏன் எங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த 300ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, போருக்கு செல்வதற்காக மக்கள் எல்லாம் அழைக்கிறார். அப்போ நாய் நக்கி குடிப்பதை போல தண்ணீரை நக்கி குடித்த 300 பேரை வைத்து கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொல்லி போருக்கு சென்று வெற்றி பெறுகின்றார்கள். அது ஒரு 300 நரி. இன்னொரு 300 சொல்லுகிறது, ஏனோக்கு ஆதியாகமம் புத்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்துல ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்த ஆண்டுகள் 300 ஆண்டுகள், 300 years. இன்னொரு 300 இருக்கு, சாலமோனுக்கு மறுமனையாட்டிகள் 300 பேர். ஆதியாகமம் புத்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனம், நோவாவுடைய பேழையினுடைய நீளம் 300 முழம், 300 சேக்கல் எடையுள்ள ஈட்டியை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னொரு நல்ல ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 45வது அதிகாரம் 22வது வசனம், யோசேப்பு தன் சகோதரனாகிய பென்னிமீனுக்கு, எல்லாரும் அங்க வந்தாங்க, எல்லாருக்கும் அவன் பணம் கொடுத்தான், மாற்று வஸ்திரம் கொடுத்தான். ஆனா பென்னிமீனுக்கு மட்டும் 300 வெள்ளி பணமும் 5 மாற்று வஸ்திரங்களை கொடுத்தான். இது ஏன் கொடுத்தான்னு சொல்லிட்டு என்னுடைய 40 வாக்குத்தத்தங்கள் 40 அருளுரைகள்ல எழுதியிருக்க. ஒரு தாய் வயிற்று பிள்ளைங்க தன்னுடைய தாயினுடைய வயிற்றுல பிறந்தான் என்பதற்காக அவனுக்கு ஒரு சலுகை கொடுக்கப்படுகிறது. 5 மாற்று வஸ்திரங்களும் 300 வெள்ளி பணங்களும் கொடுக்கின்றான். இன்னொரு 300 என்ன என்று சொன்னால், எஸ்தருக்கு எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் 15வது வசனத்துல
அந்த நாளிலே 300 பேரை யூதர்கள் கொன்று போட்டார்கள். ஆமான் செஞ்ச வேலையினால. இப்படி வேதத்துல அநேக 300கள் உண்டு. ஆனா இந்த யூதாஸ் நினைத்த 300 ஏழைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான். அவன் ஏழைகளை குறித்து கவலைப்படாம இவ்வளவு பேசுறான்ல, இவன் போய் பேரம் பேசினான்ல, இயேசுக்கு 300 பணத்தை பேரம் பேசியிருக்கலாம்ல, 30 வெள்ளி காசுக்கு பேசிட்டான். கணக்கில் கொஞ்சம் வீக்குன்னு நினைக்கிறேன், ஒரு சைஃபர் விட்டான். இந்த சூழ்நிலையில தான் இந்த ராத்தல் என்று சொல்லப்படுகிறது. இந்த ராத்தலை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னா, ராத்தல் என்றால் என்ன? ஒரு ராத்தல் எடையுள்ள அந்த அலபாஸ்டர் கொடுக்கிறார்கள் சொல்லப்படுது. அந்த ஒரு ராத்தல் என்று சொன்னா 1/2 லிட்டர் 500 ml. ஒரு ஆலிக்ஸ் பாட்டில் இருந்தா அந்த ஆலிக்ஸ் பாட்டில் அளவு உள்ள அந்த தைலத்தை ஊற்றுகின்றாள். ஒரு ராத்தல். இவன் உயிரோடு இருக்கும்போது செய்கின்றாள். இதுக்கு பிறகு இன்னொரு ராத்தல் வருகிறது. எங்க வருகிறது என்று சொன்னா, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 19வது வசனத்துல, ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியிலே இயேசு நிலத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். இது ஒரு ராத்தல் 500 ml, 1/2 கிலோ, 1/2 லிட்டர். இங்க 100 ராத்தல் என்பது எவ்வளவுன்னு சொன்னா 50 கிலோ. அப்ப இயேசுவுக்கு ஒரு பெண் 1/2 லிட்டர் இந்த தைலத்தை கொடுக்கிறா. இந்த யோசேப்பு, நிக்கோதேமு இவங்க 50 கிலோ கொண்டு வந்து கொடுக்கின்றார். இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, நீ எவ்வளவு கொடுத்தாலும் உயிரோடு இருக்கும்போது கொடுக்காம நீ செத்த பிறகு கொடுத்து ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, கல்ற தோட்டத்திலலாம் போய் பாருங்க, அவங்களுடைய தகப்பனை நினைத்தோ தாயை நினைத்தோ கொண்டு வந்து அந்த கல்லறையில் நிறைய படைப்பாங்க. உயிரோடு இருக்கும்போது கூப்பிட்டு எனக்கு தண்ணி வேணும்னு கேட்டால் அது கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாதவங்க செத்த பிறகு கொண்டு வந்து பாலை ஊற்றி என்ன பிரயோஜனம்? அதை போலதான் இந்த பெண் கொடுத்ததை ஆண்டவர் அங்கீகரித்தார். அப்போ நிக்கோதேமு கொடுத்த அங்கீகரிக்கலையா? நிக்கோதேமு மரித்த பிறகு கொடுக்கின்றார். உயிரோடு இருக்கும்போது கொடுத்த இந்த பெண் இன்னைக்கு நீ கொடுக்கணும்னு நினைச்சா உயிரோடு இருக்கும்போதே நீ மற்றவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். 2 பேர் முத்தமிட்டார்கள் என்று சொன்னேன், பேரன்பும் அலட்சியமும். இந்த பேரன்பு கொண்ட பெண் ஒரு முத்தமிடுகின்றாள். மரியாள் பாதத்தருகே முத்தமிடுகின்றாள். ஆனால் யூதாஸ் ஒரு முத்தமிடுகின்றான், அது கன்னத்திலே முத்தமிடுகின்றான். நீ எங்கே முத்தமிடுகின்றாய்? இன்று கர்த்தர் பேரன்புள்ள உன்னை தேர்வு செய்து நீ என் தாசன் என்று சொல்கிறார் என்று சொன்னா, அந்த தாசனாகிய நீ ஆண்டவருக்கு என்ன கொடுக்கின்றாய்? கண்கள் மூடி ஜெபிப்போமா? மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரை, ஆஸ்வதிக்கூடியவரே, ஒரு ராத்தல் கொடுத்த பெண்ணுடைய செயல் புகழப்படுகிறது. ஆண்டவராக நீர் அடையாளம் காட்டுகின்றீர். இந்த சீமோன் எனக்கு எதுவும் செய்யவில்லை, ஆனால் இவள் வந்ததிலிருந்து எனக்கு செய்கின்றாள். ஆண்டவராக நீர் தாமே அவர் பரிசை நீர் அங்கீகரிக்கின்றீர். ஆண்டவரே, நாங்களும் இந்த 40 நாட்களிலே உமது கிருபையிலே எங்களுடைய உள்ளத்தை உமக்கென்று கொடுத்து பேரன்பு உள்ளவர்களாக உம்மிடத்தில் அன்பு பாராட்ட எங்களுக்கு உதவி செய்தல். துதி, ஸ்தோத்திரம், கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று இருப்பதாக, ஆமேன். அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள்.
வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தபசு காலத்தினுடைய முதலாம் ஞாயிற்றுக்கிழமை இன்வோகாவிட் என்று சொல்லக்கூடிய கூப்பிடும் ஞாயிறு காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனை உண்டு. அனைத்து ஆலய ஆராதனையிலும் ஜெபசந்தையோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக நாம் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 49 ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 49 முதல் 4 சரணங்கள். பெரிய வாதைகளையே பொறுமையாய் சகித்து தேவாட்டுக்குட்டி இயேசுவே நோவில் சாதாய் இருந்து என் பாடுகளில் என்னையும் பொறுமையாக்கி அருளும். 49 ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடும்போது நம்மையும் நாம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று படைப்போம். நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நாம் படைத்தவருடைய காணிக்கைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, விலை உயர்ந்த தைலத்தை உமது பாதங்களில் ஊற்றி உம்மை முத்தம் செய்த மரியாளை போல
எங்களுடைய வாழ்க்கையிலே யூதாசை போல உம்மை காட்டி கொடுப்பதற்கு முத்தம் செய்த வாயைப் போல நாங்கள் எப்படி இருக்கின்றோம் என்பதை, எங்களுடைய முத்தங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை நீர் அறிகின்றீர். ஆண்டவராக நீர்தாமே விலை உயர்ந்த தைலத்தை ஆண்டவராக உமது கால்களில் பூசப்படும் போது எங்கெல்லாம் இந்த சுவிசேஷங்கள் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் அவள் செய்ததும் சொல்லப்படும் என்று சொல்லி ஆண்டவராக நீதாமே அவளை நினைவு கூறும்படி செய்தீரே, நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராக உமக்கென்று நாங்கள் காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். எங்களுடைய காணிக்கைகள் உமது ஞாபகத்த புத்தகத்தில் எழுதப்படட்டும். ஆண்டவராக நீதாமே பெருத்த ஆசீர்வாதத்தை அவளுக்கு திருப்பித்தாரும். அது நாமம் உமது கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். சமுதாய விண்ணப்பம் என்று சொல்லக்கூடிய லித்தானியா 100 நாம் மாறி மாறி பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 100. சுவாமி கிறிஸ்துவே சுவாமி பரமண்டல இருக்கிற பிதாவாகிய பராபரனே, எங்கள் மேல் லோகத்தின் இரட்சகராய் இருக்கிற சுதனாகிய பராபரனே, எங்கள் மேல் பரிசுத்தாவியாகிய திரியக பராபரனே, எங்கள் மேல் பரிசுத்த திரியக பராபரனே, எங்கள் மேல் கிருபை கூரும். தயாபராகிய கர்த்தாவே, எங்களாய் காப்பாவீரும். தயாபராகிய கர்த்தாவே, எங்களாய் ராட்சியும். சகல பாவங்களுக்கும் சகல மோசங்களுக்கும் பிசாசின் சற்பனைகளுக்கும் காணிகளுக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள சடுதியான துன்மரணத்துக்கும் பெருவாரி காய்ச்சலுக்கும் பஞ்சத்துக்கும் யுத்தத்துக்கும் கோலைகளுக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள காலகத்துக்கும் பிரிவினைகளுக்கும் இடிச்சேதத்துக்கும் பெருங்காற்றுக்கும் அக்னி சேதத்துக்கும் பெரு வெள்ளத்துக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள நித்திய மரணத்துக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள உம்முடைய பரிசுத்த மனித அவதாரத்தினாலோ உம்முடைய உபவாசத்தினாலோ சோதனையினாலோ உம்முடைய மரண அவஸ்தையினாலோ இரத்த வேர்வையினாலோ எங்களை ரட்சியும்
கிருபையுள்ள தேவரி சிலுவில் அறையுண்டு அடைந்த மரணத்தினாலும் தேவரி மகிமையை உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினதினாலோ எங்கள் மரண வேளையிலோ நியாய தீர்ப்பின் நாளிலோ எங்களை ரட்சியோ கிருபையுள்ள தேவர் உமது பரிசுத்த சபை ஆண்டு காப்பாற்றவோ சபையின் போதகராக ஊழியக்காரர் ஆரோக்கியமான வசனத்திலோ பரிசுத்த நலக்கையிலோ நிலைப்படுத்தவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். சகல வேத புரட்டுகளையோ இடல்களை மறுத்து தடுக்கவோ வழி தப்பி மோசம் போனவர்களெல்லாம் திருப்பவோ சாத்தானே எங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். உமது அறுப்புக்கு உண்மையான வேலையாட்களை அனுப்பவோ தெய்வ வசனம் பலிக்கும்படிக்கு உம்முடைய ஆவியும் பலத்தை கூட கட்டளையிடவோ துக்கப்பட்டு திடனற்றிருக்கிற அனைவரையும் ஆதரித்து தேற்றவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்தவர்களாகிய சகல ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் உமக்குள் சமாதானத்தை ஒருமையை தரவும் எங்கள் குடியரசின் ஜனாதிபதிக்கோ மற்றும் தலைவர்களுக்கு அமைந்துள்ள சாட்சியாளவோ எங்கள் சபைகளின் ஊழியக்காரர்களின் ஸ்தாபனங்களை ஆசுவத்தை காக்கவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களை உம்முடைய பரிசுத்த ஊழியத்தில் நிலைப்படுத்தி பலக்க பண்ணவோ உம்முடைய பரிசுத்த சுவிசேஷம் பிரசித்த பண்ணப்பட யூதரையோ விசுவாசில் அனலற்று மரல விழுந்தவர்களையோ புற மதத்தினர் திருப்பி வேலை நடந்தேற பண்ணவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆவதையும் இக்கட்ட அனுபவிக்கின்ற யாவருக்கு சகாயராய் தென்படவோ தரையிலும் தண்ணிலும் ஆகாயத்திலும் பயணம் பண்ணுகின்ற யாவரையும் காப்பாற்றவோ கர்ப்பவதிகளுக்கு சந்தோஷமான பேற்றை கட்டளையிடவோ சகல பிள்ளைகளையும் வியாதிக்காரர்களை பார்த்து கொண்டு பராமரிக்கவோ குற்றமில்லாமல் காவல் பண்ணப்பட்டவர்களை விடுதலையாக்கவோ சகல விதவைகளையும் தாய் தப்பன் இல்லாத பிள்ளைகளை ஆதரிக்கவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். சகல மனிதருக்கு இறங்கவோ எங்கள் உபகாரிகளுக்கெல்லாம் கிருபையுள்ள நித்திய பலன்களை கொடுக்கவோ எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் தூஷணர்களுக்கு மன்னிப்பளித்து அவள் மனதை திருப்பி எங்களோடு சமாதானப்படுத்தவோ நிலத்தின் பயிரை ஆசுவத்தை காப்பாற்றவோ எங்களுக்கு பாக்கியமான முடிவை கொடுக்கவோ எங்கள் விண்ணப்பங்களை கேட்டாருளோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். பிராபனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே இரக்கமுள்ள கர்த்தாரே அடியாராய் கேட்டாருளோம். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு கிறிஸ்துவே
இயேசுவே சுவாமி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மன இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையுள்ள பரமபிதாவே, அக்கிரமங்களை மீறுதலை மன்னிக்கிற ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்து அடிய மேல் தேவரி இறங்கி உமது குமாரன் பட்ட பாடுகள் மரணத்தின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாம் எங்களுக்கு மன்னித்தள்ள வேண்டும் என்று உடைய ஒன்றான நேசக்குமார் எங்கள் அது இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. துதி பாடலாக 62ஆம் ஞானப்பாட்டை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 62. கூடி வந்த நாங்கள் ஏகமாக பாடுபட்ட உமக்கே உண்மையாயிருக்க பணிவாக வாக்களிப்போம் மீட்பதே. நீரே சுவாமி ஆமீன் என்று சொல்லும். எங்கள் வாக்கை அன்பாய் ஏற்றுக்கொள்ளும். சமாதானம் என்றைக்கும் அடியாருக்கு அருளும். 62ஆம் ஞானப்பாட்டு. சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராமனுக்கு ஸ்தோத்திரம்.